வணக்கம் அன்புறவுகளே. பயம் பயம் ஏன் வருகிறது? ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் பயந்து கொள்வதனால் எதனையாவது உங்கள் வாழ்க்கையில் மாற்றிவிடத்தான் முடியுமா? முடியாது. யோசித்தாலும் மாற்றிவிட முடியாது. சிலவற்றை தவிர பெரும்பாலானவை நாம் தேவையில்லாமல் யோசித்து மனதை குழப்பிக் கொள்கிறோம். மாற்றக்கூடியவற்றுக்காக நாம் யோசிக்கலாம். மாற்றவே முடியாது, நடந்து முடிந்தனவற்றை நினைத்து யோசித்து பயப்படுதல் ஆகாது. உங்கள் உடலுக்கு அது கேடு தரும், மனதிற்கும் அது கேடு விளைவிக்கும். அன்புறவுகளே, இறை சக்தி ஒன்று எங்களுக்கு மேலே இருக்கத்தான் செய்கிறது. அந்த மாபெரும் சக்தியை நம்புங்கள். இறை சக்தி உங்களுக்குள் அந்த நம்பிக்கை வந்துவிட்டால், இறை சக்தி மேல் நீங்கள் முழு நம்பிக்கை வைத்தீர்களே ஆனால் பயம் என்பது உங்களை அண்டாது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல்லுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை சிறகடித்து வாழ வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.